அனைவருக்கும் அன்பு வணக்கம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவங்க பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்க. அப்போ ஒரு ஸ்டாக் மார்க்கெட் புரோக்கர் அவர் ஒரு கேள்வி கேட்கிறாருங்க. அந்த கேள்வி என்னன்றதை அப்புறம் பார்க்கலாம். அதற்கு மத்திய நிதியமைச்சர் என்ன பதில் சொன்னதா இந்த செய்தி கூறுகின்றது அப்படின்னா, இதற்கு என்னிடம் பதில் இல்லை. கரெக்ட், பினான்ஸ் மினிஸ்டர் கிட்ட அந்த கேள்விக்கு ஆன்சரே இல்லையா. ஸ்லீப்பிங் பார்ட்னர் இங்கே அமர்ந்து கொண்டு என்ன பதில் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஊடகங்களுக்கு கேட்கணுமா, பார்த்தீங்களா நிர்மலா சீதாராமன் அவர்களை மடக்கி விட்டார் கேள்வி கேட்டு. என்னமா கேள்வி கேட்டுக்கிறார் பாருங்க. அந்த டாக்ஸ், இந்த டாக்ஸ், சிஜிஎஸ்டி, அதுக்கப்புறம் எஸ்டிடி, கேபிட்டல் கெயின் டாக்ஸ்ன்னு ஏராளமா டாக்ஸை போடுறீங்க. நான் ஒயிட் மணி தான் வச்சிருக்கேன், எல்லாத்துக்கும் வரி கட்டுறேன். பேங்க்ல இருக்க பணம் அப்படின்றது வரி பிடிச்சிருந்து தான் வருது. ஆனா வீடு வாங்கணும்னு போனா அதுக்கு ஏகப்பட்ட டாக்ஸா இருக்குது. இப்படிலாம் இருந்தா நாங்க எப்படி பழப்பம் நடத்துறது அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுக்கு மத்திய நிதி அமைச்சரிடம் பதிலே இல்லை அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இந்த செய்தி மெயின் ஸ்ட்ரீம் மீடியால சுத்திட்டு இருக்குங்க. சோசியல் மீடியாலையும் இதை நிறைய பேர் ஷேர் பண்ணி வழக்கம் போல புலகாங்கித பார்த்தீங்களா என்னமா கேள்வி கேட்டு மடக்கிட்டார் பாரு அப்படின்னு. சரி, அந்த கேள்வி என்ன, அதற்கு நம்முடைய பதில் என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி, இவர் ஒரு ஸ்டாக் மார்க்கெட் புரோக்கர் அப்படின்னு சொல்லியிருக்கு. எல்லாம் படிச்சு நல்ல ஒரு அறிவாளியா தான் இருப்பாரு. ஆனா 5வது படிக்கும் போது எங்க வாத்தியார கேள்வி கேட்டு மடக்கினேன் நான். ஒரு நாள் என்ன பண்ணாரு, இந்த உலக உருண்டை எடுத்துட்டு வந்தார். பசங்களா இந்த பாருங்க இதுதான் உலகம் அப்படின்னாரு. நான் சார் இந்த உலகத்துல நம்ம ஊர் எங்க சார் இருக்குது அப்படின்னு. டேய், இதுல நம்ம ஊர்லாம் பார்க்க முடியாது, இந்தியா இங்க இருக்குது அப்படின்னு இப்படி சுத்தி காமிச்சாருங்க. நான் ஒரு கேள்வி கேட்டேன். சார் இதை போய் இந்தியான்றீங்க, இது அந்த உலகத்துல இங்க இருக்குது சார். அப்ப நம்ம இங்க நின்றா கீழே வழிக்கு விழுந்துருவோமே, மேல இருக்கவங்க தானே விழாம இருக்க முடியும். சைட்ல போயிட்டு இந்தியா இருக்குதுன்னீங்க, அப்ப நம்மளா என்ன சாஞ்சி நிக்கிறோமா அப்படின்னு. உன் கேள்விக்கு என்கிட்ட பதிலே இல்லடா அப்படின்னாரு. சோ 5வது படிக்கும் போதே நம்ம வாத்தியார மடக்கினவங்க. அந்த தைரியத்துல இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லலான்னு பாக்குறேன். இப்ப அந்த கேள்வியை முழுமையா பார்க்கலாம். ஒரு ஸ்டாக் மார்க்கெட் புரோக்கராக சில்லறை முதலீட்டாளர்களுக்கு நாங்கள் ட்ரேடிங் செய்கிறோம். சிஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி, ஸ்டாம்ப் டியூட்டி, எஸ்டிடி, லாங் டெர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் என எண்ணற்ற வரிகளை சுமத்துகிறீர்கள். புரோக்கர்களை விடவே அதிகமாக இந்திய அரசு சம்பாதிக்கிறது. இதில் முதலீடு என்னுடையது, ரிஸ்க் என்னுடையது. ஆனால் முழு லாபத்தையும் அரசை எடுத்துக்கொள்கிறது. ரிஸ்க், ஊழியர்கள், பணம் என எல்லாவற்றையும் இதில் முதலீடு செய்யும் நான் இந்த தொழிலின் ஒர்க்கிங் பார்ட்னர், நீங்கள் ஸ்லீப்பிங் பார்ட்னர். இது பற்றி உங்கள் கருத்து என்ன? அடுத்த கேள்வி, மும்பையில் யாராவது வீடு வாங்க வேண்டும் என யோசித்தாலே அவர்களுக்கு தலை சுற்றிவிடும். என்னிடம் இருப்பது ஒயிட் மணி தான். நான் வரி கட்டுகிறேன். நான் எல்லாவற்றையும் செக் மூலம் கட்ட முடியும். என்னுடைய வங்கி கணக்கில் இருக்கும் ஒவ்வொரு ரூபாயிலும் ஏற்கனவே வரி பிடித்தம் செய்யப்பட்டு விட்டது. ஆனால் இப்போது நான் மீண்டும் ஸ்டாம்ப் டியூட்டி, ஜிஎஸ்டி எல்லாவற்றையும் மீண்டும் கட்ட வேண்டும். இது கிட்டத்தட்ட 11% வந்து விடுகின்றது. எங்களை போன்ற குறைந்த வருமானம் உள்ள வரி ஒழுங்காக கட்டுவோருக்கு நீங்கள் எவ்வாறு உதவுவீர்கள்? இத்தனை வரிகள் இருந்தால் ஒரு ஸ்டாக் மார்க்கெட் புரோக்கர் எப்படி தொழில் நடத்த முடியும்? இதுதான் அவருடைய கேள்வி. இதுதான் பாத்தீங்களா என்னமா கேள்வி கேட்டு மடக்கிட்டார் அப்படின்னு நிறைய பேரை சந்தோஷம் அடைய வைத்துள்ள கேள்வி. சரி, நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒன்னா என்கிட்ட பதில் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா நம்ம கிட்ட எல்லாத்துக்கும் பதில் இருக்குது. அண்ட் எல்லாத்துக்கும் நம்ம கிட்ட குறுக்கு கேள்வியும் இருக்கின்றது. ரைட், இப்போ முதல்ல நான் ஒண்ணு கேட்கிறேன். ஒரு ஸ்டாக் மார்க்கெட் புரோக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டாக்ஸ் சொல்லாருங்க. சிஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி, ஸ்டாம்ப் டியூட்டி, எஸ்டிடி, லாங் டெர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் அப்படின்னு. இதெல்லாம் என்ன நிர்மலா சீதாராமன் அவர்கள் பினான்ஸ் மினிஸ்டரா வந்த பிறகுதான் இவங்க கொண்டு வந்தாங்களா? இதுக்கு முன்னாடி வரியே இல்லாம வெள்ளை குதிரையா இல்ல பிரவுன் குதிரையா இருந்ததா நாடு? இவங்க வந்த பிறகுதான் அதை வரி குதிரையாக்கி விட்டாங்களா? சிஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி அப்படின்னா அதுக்கு முன்னாடி வேற பேர்ல இருந்தது. வரியே இல்லை அப்படின்னு எப்படிங்க சொல்ல முடியும்? அப்போ அன்றைக்கெல்லாம் கேள்வி கேட்காதவர்கள் இன்றைக்கு கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னா, வழக்கமா சர்வாதிகார நாட்டுல தான் கேள்வி கேட்க முடியாது ஆட்சியாளர்களை எதிர்த்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இத்தனை நாள் சர்வாதிகார ஆட்சி, அதாவது பாஜகவுக்கு முன்பு இருந்தது, இப்போ பாஜக வந்த பிறகு சர்வாதிகார ஆட்சி போயிடுச்சு. அதனால யார் ஒன்னா எது ஒன்னா ஆட்சியாளர்களை கேட்கலாம்ன்ற நிலை வந்து விட்டது. அதான உண்மை. சரி, அடுத்தது அவர் என்ன சொல்றாரு, பணம் என்னுடையது, ரிஸ்க் என்னுடையது, உழைப்பு என்னுடையது. ஆனா எனக்கு வர வருமானத்தை லாபத்தை விட அரசாங்கம் நிறைய டாக்ஸ் எடுத்துக்குது. இது எப்படி சரிப்பட்டு வரும்? நான் ஒர்க்கிங் பார்ட்னர், வேலை மட்டுமே செஞ்சுட்டு இருக்கேன்.
ஆனா ஸ்லீப்பிங் பார்ட்னரா இருந்து எல்லாத்தையும் நீங்க எடுத்துட்டு போயிடுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நிறைய பேர் நிறைய இடத்துல கேட்கிற கேள்விங்க ஒண்ணு. சரி, இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளா ஒரு உதாரணம் சொல்றேன். என்கிட்ட ஒரு பொம்மை இருக்குன்னு வச்சுக்காங்க. இதோ இந்த பொம்மையே வச்சுப்போமே. நான் சொல்றேன், அதை பாருங்க. இந்த பொம்மையை வாங்கி நீங்க இது மாதிரி ஷெல்ஃப்ல வச்சீங்கன்னா பணம் கொட்டுன்னு கொட்டும். ஒரே வருஷத்துக்குள்ள வந்து உங்களுக்கு அமைச்சர் பதவி வரும். இப்படி எல்லாம் நான் ஏதோ அளந்து விடுறேன்னு வச்சுக்கோங்க. நீங்களும் ஏமாந்து என்கிட்ட வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ரைட். இந்த பொம்மை வந்து நான் 50 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேங்க. இப்போ உங்களுக்கு வந்து நான் 100 ரூபாய் விற்கிறேன் அப்படின்னு சொன்னா, அப்போ இதுக்கு நான் வந்து டாக்ஸ் கட்டணும். அப்ப நான் எல்லாம் கணக்கு போட்டு நான் எவ்வளவு டாக்ஸ் கட்டணும், அது போக எனக்கு எவ்வளவு லாபம் வரும் அப்படின்னு தெரிஞ்சுதான் நான் விற்கிறேன். அப்படி இருக்கச்ச இந்த டாக்ஸ் அப்படின்றது யார் பேர் பண்ண போறாங்க? நீங்க. ரைட்டா? விக்கிற நானு இவ்வளவு வரி கட்டணும், அது போக இவ்வளவு லாபம் வரும் அப்படின்னு கணக்கு போட்டு தான் ரேட் பிக்ஸ் பண்றேன். அப்போ நான் வரி கட்டுறேன் அப்படின்னு நான் எப்படி சொல்ல முடியும்? உங்ககிட்ட இருந்து வாங்கி நான் கட்டுறேன். கரெக்ட்டுங்களா? இப்ப வாங்குற நீங்க ஒண்ணா சொல்லலாம். பாரு, இவர் வந்து 100 ரூபான்னு இந்த பொம்மை வித்தாரு. ஆனா ஆக்சுவல் ரேட் வந்து 82 ரூபா போட்டாரு. 18 ரூபா டாக்ஸ்ன்னு போட்டாரு. நான் டாக்ஸ் கட்டுறேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். விக்கிற நான் சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. ரைட். இந்த பொம்மை இருக்கட்டும். சரி, இப்ப அடுத்த விஷயத்துக்கு வருவோம். பணம் என்னுடையது, ரிஸ்க் என்னுடையது, உழைப்பு என்னுடையது. ஆனா லாபத்துல பெரும்பங்கு கவர்மெண்டோடது. வெரி குட். நல்லா தான் இருக்குது இந்த கேள்வி. இது கூட நிறைய பேரு ஏதோ நான் 5வதுல கேட்ட மாதிரி கேட்டுக்கிறாங்க. சரிங்க, இவங்களுடைய ஆசையை நிறைவேற்றிடுவோம். அது நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, மோடி அவர்களுக்கும் பாஜகவுக்கும் லெட்டர் எழுதி, சார் இவரை வந்து பினான்ஸ் மினிஸ்டரா போடுங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணி நான் பினான்ஸ் மினிஸ்டரா வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா உடனே ஒரு சட்டம் கொண்டு வரேன். இனிமே டாக்ஸ்ன்றதே கிடையாது. இன்கம் டாக்ஸ் மட்டும் இல்ல, எந்த பொருளுக்கும் வரி கிடையாது. ஜிஎஸ்டி கிடையாது. அதுக்கப்புறம் இந்த கேபிட்டல் கெயின் டாக்ஸ் கிடையாது. எந்த டாக்ஸ்ன்றதே கிடையாது. எல்லாமே வெள்ளை குதிரை. சரிப்பட்டு வரும்னு நினைக்கிறீங்க? வரியே இல்லை அப்படின்னு சொன்னா ஒரு அரசாங்கம் அப்படின்றது எப்படி இயங்கும்? ஒரு அரசாங்கம் அப்படின்னா அரசியல்வாதிகள், ஆட்சியாளர்கள் மட்டும் இல்ல, அதிகார வர்க்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இன்னொரு பக்கம் மிலிட்டரி, அதுக்கப்புறம் போலீஸ். இதை நம்ம தனியா பார்க்கலாம். அவங்க வீட்டுல கரண்ட் இல்லை, நீங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணணும். எங்க போவீங்க? இபி ஆபீஸ்க்கு போவீங்க. அந்த ஆபீஸர் ரன் பண்றது யாரு? அரசாங்க ஊழியர்கள். இப்ப வரியே இல்லைன்னா உங்களுக்கு எங்க இருந்து சம்பளம் கொடுப்பாங்க? ரோட்ல நீங்க போறீங்க, அந்த ரோடு போடுறது யாரு? அரசாங்கம். இல்ல சார், கான்ட்ராக்ட்காரங்க தான் சார் போடுறாங்க அப்படின்னு சில பேர் முந்தின்னு வந்து சொல்லலாம். கான்ட்ராக்ட்காரங்க போட்டாலும் அதுக்கான பணத்தை அரசாங்கம் தான் கொடுக்கிறது டெண்டர் மூலமா. கான்ட்ராக்ட்காரங்க வந்து சும்மா அவங்க காசை வச்சு ஐயோ ஜனங்க நடந்து போட்டோம் கஷ்டப்படுறாங்களேன்னு யாரும் ரோடு போடுறது கிடையாது. சரியா? சோ நம்மளுடைய டே டு டே லைஃப்ல எந்த ஒரு விஷயமானாலும் அரசாங்கத்தின் பங்கு அப்படின்றது இருந்தே தீரும். ஒரு வீடு கட்டணும் அப்படின்னாலும் அதுக்கு வந்து நம்ம பிளான் அப்ரூவல் வாங்கணும். சார் இதுக்கு சார் ஏன்னாலும் நான் கட்டுறேன், இதுக்கெல்லாம் அப்ரூவல் வாங்கணுமா அப்படின்னா, சரி அப்ப இந்த பிளான் அப்ரூவல் அப்படின்றத ஒண்ணு இல்லாம பண்ணிடலாம். யார் ஒண்ணா எப்படி ஒண்ணா வீடு கட்டிக்காங்க அப்படின்னு. அப்புறம் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. கேயாஸ். புரியுதுங்களா? சரி, இப்போ நீங்க வந்து ரோட்ல நடந்து போறீங்க. யாரோ வந்து உங்க பர்ஸ பிக் பாக்கெட் அடிச்சிடுறாங்க. என்ன பண்ணுவீங்க? நேரா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க. சரியா? என்னங்க, வரியே இல்லைன்னு சொல்லியாச்சு, அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல எங்க இருந்து ரன் பண்றது? அவங்களெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சிட வேண்டியதுதான். போலீஸ் ஸ்டேஷன்ல இழுத்து மூடிடுங்க, அவ்வளவுதான். அப்ப என்ன பண்ணுவீங்க? இதுக்கெல்லாம் காசு எங்கிருந்து வரும்? காவல்துறை இல்ல அப்படின்னு சொன்னா அப்புறம் இந்த சட்டம் ஒழுங்கு அப்படின்றது என்ன இருக்குது? ரோட்ல நடந்து போக முடியுமா? வீட்டுல வந்து நிம்மதியா இருக்க முடியுமா? அப்போ அதுக்கெல்லாம் எங்கிருந்து பணம் வரும்? யாரு சம்பளம் கொடுப்பாங்க? யாரு காவல்துறையை மெயின்டைன் பண்ணுவாங்க? சரி, இது வந்து உள்நாட்டு குழப்பங்கள். நேரா இப்ப வெளிநாட்டுக்கு வருவோம். மிலிட்ரின்னு ஒண்ணு இருக்குது, ஞாபகம் இருக்கா? அதுக்கு வந்து ஆள் எடுக்கணும், அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஆயுதங்கள் உள்நாட்டுல உற்பத்தி பண்ணணும், வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணணும், ட்ரைனிங் கொடுக்கணும், ஒப்பந்தங்கள் போடணும், அப் டு டேட்டா எல்லாத்தையும் வச்சுக்கணும். பழைய ஆயுதங்கள் எல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு அதை புதுசா என்ன டெக்னாலஜி வந்திருக்கு அப்படின்ட்டு இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் சுத்தி இருக்கும் பகை நாடுகள் நம்மளை வந்து ஆக்கிரமிக்காமல் இருப்பார்கள். டாக்ஸே இல்ல அப்படின்னு சொன்னா அப்ப என்ன ஆகும்? மிலிட்ரி அது ஒண்ணு கிடையாது, போயிட்டு வாங்க அப்படின்வாங்க. அப்போ நாமெல்லாம் வேற யாருக்கோ அடிமையாகப்படுவோம். இதுல அவர் சொல்றாரு, பேங்க்ல இருக்க என்னுடைய பணம் வந்து டாக்ஸ் புடிச்சிட்டு தான் வந்திருக்கு.
மறுபடியும் நான் வீடு வாங்கினேன்னா இந்த மாதிரி ஸ்டாம்ப் டியூட்டி அது இதுன்னு 11% கட்ட வேண்டியதா இருக்குது அப்படின்னு. கரெக்ட். இந்த ஸ்டாம்ப் டியூட்டி, கைட்லைன் வேல்யூ இதெல்லாம் ஏத்துறது இறக்குறது யாரு அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த சென்ட்ரல் பினான்ஸ் மினிஸ்டர் என்ன பண்ணுவாரு? எப்படி மத்திய அரசாங்கம் தான் ஸ்டாம்ப் டியூட்டி எல்லாம் ரைஸ் பண்றாங்களா? கைட்லைன் வேல்யூ எல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்றாங்களா? சரி, ரைட். ஏதோ ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னாலும் ஒட்டுமொத்த பொறுப்பு மத்திய அரசாங்கத்துக்கு அப்படின்ற அர்த்தத்துல இந்த கேள்வியை நம்ம பார்க்கலாம். மறுபடியும் நான் சொல்றேன், ஏதோ நான் மட்டும்தான் டாக்ஸ் கட்டுறேன் அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். எல்லாரும் டாக்ஸ் கட்டுறாங்க. இதுல பாருங்க, இந்த வருமான வரி அப்படின்னு சொல்றோம். அந்த இந்தியாவில் வந்து வருமான வரி செலுத்துவோர் எண்ணிக்கை அப்படின்றது ரொம்பவே குறைவாக இருக்கின்றது. ரைட், இருந்துட்டு போட்டோம். அப்ப இன்கம் டாக்ஸ் கட்டாதவங்க எல்லாம் டாக்ஸே கட்டலன்றீங்களா? ஒரு டீ கடை வச்சிருக்காருங்க, டீ தூள் வாங்குறாரு, சர்க்கரை வாங்குறாரு, பால் வாங்குறாரு, அதுக்கப்புறம் கேஸ் வாங்குறாரு, அதுக்கப்புறம் அந்த ஸ்டவ் அதெல்லாம் வாங்குறாரு, அப்புறம் அந்த கப்பு கிளாஸ் இதெல்லாம் வாங்குறாரு. கடையில விற்கிறதுக்கு வந்து சாதாரணமா டீ கடைகள் அப்படின்னு சொன்னா நமக்கே தெரியும். ஆமா, அதெல்லாம் கூட இருக்கும், அது பேர் சொல்ல வேண்டாம். அதுக்கப்புறம் அந்த பிஸ்கெட்டு, முறுக்கு இதெல்லாம் விற்கிறாரு. எல்லாத்துக்கும் டாக்ஸ், அவரும் டாக்ஸ் கட்டி தான் வாங்குறாரு. அதோட சேர்த்து தான் நம்ம போய் ஒரு டீ சாப்பிட்டு 2 முறுக்கு சாப்பிட்டு வரோம், இல்ல வடை சாப்பிட்டு வரோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் டாக்ஸ நாமளும் பே பண்றோம். சோ ஒரு தினக்கூலி வேலை பாக்குறாரு ஒருத்தர், ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய் சம்பாதிக்கிறாரு, அவர் போயிட்டு ஒரு 10 ரூபாய் ஊத்து டீ சாப்பிடுறாருன்னு சொன்னா அவரும் டாக்ஸ் கட்டுறாரு. ஏதோ வருஷம் எனக்கு இவ்வளவு இன்கம் இருக்குது, இவ்வளவு நான் டிடக்ஷன் கிளைம் பண்றேன் அப்படின்னு இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்றவங்க மட்டும் தான் டாக்ஸ் கட்டுறாங்கன்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு குடிமகனும், ஒண்ணு இல்லைங்க, ஒரு குழந்தை பிறந்திருக்குதுங்க, சின்ன குழந்தை, கை குழந்தை, 2 நாள் தான் ஆகுது. அதுக்கு வந்து சரி ரைட்டு, ஏதோ சில காரணங்களால வந்து புட்டிப்பால் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கொடுக்கணும்ன்றாங்க. அதுக்கும் வரி கட்டி தான் வாங்குறோம். அப்ப அந்த குழந்தை சாப்பிடும் உணவுக்கும் வரி இருக்கின்றது, அதுவும் ஒரு விதத்துல வரி பே பண்ணுது. என்ன, அதுக்கு பதிலாக அவங்க அப்பா பே பண்ண போனார், அவ்வளவுதான். கரெக்டா? அப்போ இந்தியா மட்டும் இல்ல, உலகத்துல இருக்க எல்லாரும் வரி கட்டிக்கிட்டு தான் இருக்கும். வரி கட்டாம யாருமே இருக்கிறது கிடையாது. ஏதோ இன்கம் டாக்ஸ் மட்டும் தான் வரி அப்படின்லாம் யாரும் நினைக்காதீங்க. அப்ப அரசாங்கத்துமே எல்லா லாபத்தையும் எடுத்துக்குது, எங்களுக்கு கம்மியா தானே கிடைக்குது அப்படின்னா கரெக்ட். ஒரு காலத்துல இதே இந்தியால காங்கிரஸ் ஆட்சி காலத்துல 93% இருந்தது மேக்சிமம் இன்கம் டாக்ஸ். ஆமாங்க, ஒரு 10 லட்சம் ரூபாய் உங்களுக்கு லாபம் வருது அப்படின்னு சொன்னா 9,30,000 ரூபாய் அரசாங்கத்துக்கு கட்டிட்டு 70,000 தான் உங்களுக்கு கையில கிடைக்கும். நம்ப முடியுதா? இருந்தது இதே நாட்டுல தான். ஏன்னா அப்ப சோசியலிசம் அப்படின்றது உச்சத்துல இருந்தது. ஆனா இப்ப எந்த அளவுக்கு அந்த வரி விகிதங்கள் குறைஞ்சு வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். அடுத்தது, அரசாங்கமே எல்லாத்தையும் எடுத்துக்குது அப்படின்னு சொன்னா நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த வரிகளை எல்லாம் எடுத்துக்கின்னு இதை என்ன ஆட்சியாளர்கள் பங்கு போட்டு போயிடுறாங்களா? இதுனா மன்னர் ஆட்சியா நடக்கின்றது. ஒவ்வொரு பைசாவும் எப்படி வரவு வருகின்றது, எப்படி செலவு செய்கின்றார்கள் அப்படின்றத பட்ஜெட் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்ல கிளீனா கொடுத்திருக்காங்க. எல்லாமே மறுபடியும் நாட்டுக்காக மக்களுக்காகத்தான் செலவிடப்படுகின்றது. யாரும் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடல. அப்ப இத ஒரு கூட்டு குடும்பமா நினைச்சுக்கணும். வரியெல்லாம் வேணாங்க, நீங்க சம்பாதிக்கிற லாபத்துல ஏதோ உங்களால முடிஞ்சத நாட்டுக்கும் உங்க கூட இருக்க மக்களுக்கும் கொடுங்க அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் கொடுப்போம்? அப்ப நாடு எப்படி நடக்கும்? அதிகார வர்க்கம் அப்படின்னு ஒண்ணு இருந்தா மட்டும்தான் அரசாங்கம் நடக்கும். அரசாங்கம் இல்ல அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? கற்கால மனிதர்களாகி விடுவோம். பாதுகாப்புன்றது ஒண்ணுமே இருக்காது. ஒருத்தர் அடிச்சுக்க வேண்டியதுதான். வல்லான் வகுத்ததே வாய்க்கால் அப்படின்ற மாதிரி சக்தி உள்ளவன், படைபலம் இருக்கவன் எல்லாத்தையும் புடுங்கிட்டு போயிடுவான். போலீஸ் மிலிட்டரி எதுவும் கிடையாதுன்னா அப்ப வந்து வெளிநாட்டுக்காரன் நம்ம ஊர்ல வந்து உட்காந்துப்பான், நொக்கு 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 கொட்டி உட்கார வைப்பான். அப்ப அவன் வந்து வரிக்கு மேல வரி அப்படின்னு, அதான் வீரபாண்டிய கட்டபொம்மன் கேட்டாரு, உனக்கு ஏன் கட்ட வேண்டும் கிஸ்தி அப்படின்னு. அந்த மாதிரி கேட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருப்போம் நம்ம. இதைத்தான் எதிர்பார்க்கிறாங்களா? கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், இவ்வளவு வரி இருக்குதே அப்படின்னு. இவ்வளவு வரியும் போக ஏதோ லாபம் வருதுன்றதுனாலதான் எல்லாரும் ஏதோ ஒரு தொழிலை செய்து கொண்டிருக்கின்றோம். லாபம் வரலங்க, நான் சம்பாதிக்கிறதெல்லாம் வரிக்கே போயிடுச்சு அப்படின்னா யார் அதெல்லாம் வந்து செய்வாங்கன்னு யோசிச்சு பாருங்க. 93% வரி இருந்த காலத்துல அப்ப இருந்த மக்கள் என்ன கஷ்டப்பட்டு இருப்பாங்க.
சோ இந்த வரி அப்படின்றத நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நிற்கிறோம். நம்ம அண்ணன் ராகுல் காந்தி சொன்ன ரீடிஸ்ட்ரிபியூஷன் கிடையாதுங்க. நான் ஒண்ணு விக்கிறேன் அப்படின்னா வாங்குறவர் வரியை கட்டுறார். நான் ஒண்ணு வாங்குறேன் அப்படின்னா அதுக்கான வரியை நான் கட்டுறேன். இதெல்லாம் நாட்டுக்கும் நம்ம கூட இருக்க மக்களுக்கும் தான் செலவிடப்படுகின்றது. அதை விட்டுட்டு ஐயோ நான் மட்டும் இவ்வளவு வரி கட்டுறேன், நான் மட்டும் இவ்வளவு வரி கட்டுறேன் அப்படின்னு எல்லாரும் புலம்ப ஆரம்பிச்சா, என்ன நீ மட்டுமா வரி கட்டுற? எல்லாரும் தான் கட்டின்னு இருக்கிறான். வாய முடின்னு ஓரமா போய் குந்து. இப்படிதானே நம்ம சொல்லுவோம். இதத்தான் மத்திய நிதி அமைச்சர் சொல்லி இருக்கணும். ஆனா அவங்க சொன்னதா தெரியல. சரி அவங்க சொல்லாட்டானே, நமக்கு தான் கொஞ்சம் வாய் நீளமாச்சு. தாராளமா சொல்லி வைப்போம். ரோட்ல ஓடுற வண்டியில இருக்க குதிரை ஒண்ணா வரி இல்லாம இருக்கலாம். ஆனா நாடு இயங்க வேண்டும் என்றால் வரி குதிரை தான் தேவை. இந்த மாதிரி கேள்வி எல்லாம் என்னமா கேள்வி கேட்டார் மடக்கிட்டார் அப்படின்னா, நான் 5வதுல எங்க வாத்தியார கேள்வி கேட்டு மடக்கினம் பாருங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.